மிச்சம் மீதி இருக்கும் பார்த்தீங்களா, திட்டா அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கும். அரை பாத்திரத்துக்கிட்ட இருந்துச்சு, இப்போ 1/4 பாத்திரத்துக்கிட்ட வந்துருச்சு வெண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம். ஸோ இங்கே பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கடைசியாக இதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணுவேன். ஓ பர் காவா அவன் சாப்பிட்றான்னா நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான். ஓகே ஸ்டாப். ஸ்டாப் வெயிட். காவா 7 மினிட் அக்கா. அவ எடுக்கிறது பார்த்தா சிரிப்பு தான் வருது அக்கா. மணி தம்பி கோச்சிக்காதீங்க, என்னடா அக்கா தம்பி சாப்பிட்றத காட்டலையே அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா. எல்லாருமே இது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் நீங்கள் வெண்ணெய் எடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாவது கொடுங்க. அதை இது மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்து பழக்கணும் அப்படின்னா நல்லது. ஒரு ஸ்பூனாவது, குறைஞ்சது 1 ஸ்பூனாவது கொடுத்து பழக்குங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வெண்ணெய் எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே தொடச்சி இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துருவேன். இப்போ திரும்ப அது மாதிரி எடுப்பேன். ஒரு நிமிஷம் நான் சேர்த்துட்டு காட்டுறேன். குட்டி பையனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நான் பழக்கிட்டேன் வெண்ணெய் கொடுத்து. அதனால் அவனுமே விரும்பி சாப்பிட்ருவான். நானே கொடுக்க மறந்துட்டாலும் வந்து என்கிட்ட கேட்பான், மம்மா அப்படின்ட்டு வந்து உட்காந்துருவான். ஸோ நான் எப்போதும் மறக்கவும் மாட்டேன். எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து பொறுமையாக எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் அதுக்குலாம் அவனுக்கே பேஷன்ஸ் இருக்காது. அவனே வந்துடுவான். இப்போ எப்படி வந்து உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவனும் வந்துடுவான். சாண்டு சே அதெல்லாம் காட்டக்கூடாதுக்கா. ஆமாம் தம்பி. ஏய் तसं करू नको. चिकट हो चिकटलं तेवढंच पाहिजे, तेवढं खायचं राजा. அதே மாதிரி வெண்ணெய் வந்து எல்லாமே உருக்கி தான் வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து வெண்ணெயை வாஷ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆடை சேர்த்தது ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் உர ஊற்றி வச்ச ஆடையில் வந்து மோரை நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணலாம். அது வந்து மோராக கிடைக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இதுவே வந்து மாதக்கணக்கில் சப்போஸ் இது வந்து நான் 1 மாதமாக வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மோர் வந்து நல்லா இருக்காது. அதை நீங்கள் வந்து கொட்டி தான் ஆகணும். அது மோர் வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 10 நாள் ஓகே, 10 to 15 நாள் கூட உங்களுக்கு ஓகே. அது அந்த கிளைமேட்டை பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் 15 நாள், மினிமம் 10 நாள். அதுக்குள்ளே நீங்கள் வந்து உர ஊற்றுனதை மோராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது அப்படியே கருவேப்பிலை மரம்லாம் இருக்குது அப்படின்னா அதில் ஊற்றிடுங்க. இல்லை வேறு மரம் தான் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மரத்துக்கெலாம் ஊற்றிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு உரமாக இருக்க போகுது. தம்பி வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். இங்கே பாருங்கள். இப்போ இந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணியை அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டேன். இப்போ தெரியுதா? காவா. இப்போ அதுலேருந்து அது எல்லாமே இதில் திட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இது ஃபைனலாக இப்போ எடுக்கணும். இப்போ இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து இதே நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஸோ வெண்ணெய் வந்து இது மாதிரி एक मिनट बा वाश करून देते. வாஷ் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எதுவுமே ஆகாது, கரைஞ்சி ஓடும் அப்படின்னு. வெயிட் ஒரு நிமிஷம். வெண்ணெய் கரைஞ்சி ஓடிடும் அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த திட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நமக்கு திரும்ப நம்ம வந்து இதில் ஊற்றிட்டு இந்த இதிலே நம்ம ஊற்றிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். நான் என்ன சொன்னேன்னு கேட்டுச்சா கேட்கலான்னு தெரியல, நான் மியூட்ல போட்டுட்டேன் சாரி. இதுல இருக்கக்கூடிய தண்ணியை இந்த பாத்திரத்துல ஊத்திட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இது மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க. என் பையனுக்கு வெண்ணெய் சாப்பிடணுமா, அதனால என்னை எடுக்க விட மாட்டேங்கிறான். 1 मिनिट झालं पाणी काढून देते. पाणी काढून देते.